யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் காலில் உங்கள்கிட்ட தெம்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உழைச்சி நம்மளோட சொந்த காலில் நின்று நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். யாரெல்லாம் நம்மளை வந்து கேவலமாக பேசி அசிங்கமாக பேசி என்னமோ பேசியிருக்காங்க, அதெல்லாம் நிறைய உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா இருந்து காமிக்கணும் அப்படின்ட்டு மட்டும் நம்ம மனசில் நம்ம நினச்சிக்கணும். யாராக வேணால் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் யாருமே வந்து நான் நிற்கிறேன் நீ பண்ணு அப்படி சொல்லி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு லைஃப் லாங் வந்து கூட வராது. நமக்கு நம்ம மட்டும்தான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை எதுவாக இருந்தாலும் நம்மளே எல்லாமே இது பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்ற தாட்டு இருக்கிறது ஓகே. அதுக்காக நமக்கு தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும்னு சில பழமொழி சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இப்போது நல்லாவே புரிஞ்சிருச்சு. தனக்கு என்னவோ அதை பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு ஆடாமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலாக நான் அதான் சொன்னேன், நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் எதுவுமே டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க. நமக்கு நம்ம மட்டும்தான். நம்ம லைஃப்பை நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும். யாருமே சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கவே மாட்டாங்க. லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நேசிங்க ஆனால் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு லைன் வரும். அது எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு இது எனக்கு தெரியல சரியா. அது ஏதோ சொல்லுவாங்க, நேசிங்க ஆனால் யாரையும் நம்பாதீங்க, அந்த மாதிரி ஏதோ சம்திங் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த மாதிரி அன்பு காமிங்க. ஆனால் அவங்க தான் எல்லாமே ட்ரஸ்ட்டு பண்ணி இவங்க மட்டும்தான் எல்லாமே நம்மளோட ஹோல் லைஃப்பையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து நீ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து இருக்காதீங்க. நமக்கு நம்ம தான். நம்ம வந்து நம்மளை எவ்வளோ தூரம் மோட்டிவ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த இது வந்துட்டு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? வீடியோஸ் வந்து கரெக்டாக வராமல் இருந்திருக்கும். சாரி. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ இடையில 1 வீக்காகவே எனக்கு உடம்பு சரியில்லை. போன சண்டேலேருந்து உடம்பு சரியில்லை. இன்றைக்கி ஃப்ரைடே ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6 days ஆகிடுச்சு. எந்த வீடியோவும் நாங்கள் எடுக்கவும் இல்லை. எடுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.